Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மிக ரத்தின சுருக்கமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொகுதி மறுவரை தொடர்பாக இன்று முன்மொழிந்திருக்கின்ற இந்த அரசினர் தீர்மானத்தை வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் கடந்த காலங்களிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 1976 2001 தொகுதி மறுவரை நம்முடைய நாட்டிலே நடைபெற்றது. 1977 இருந்த அரசு வேறு, அதே போல 2001 இருந்த அரசு வேறு. ஆனால் அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் இது தொடர்பான அனைவர்களிடமும் ஒரு விரிவான கலந்தாலோசனை செய்து அதற்கு பிறகு இந்த தொகுதி மறுவரை குறித்த ஒரு முடிவை எடுத்தார்கள். அதுதான் ஒரு ஜனநாயக நெறிமுறையாக இருக்கும். ஆனால் இன்றைய ஒன்றிய அரசுக்கு அது போன்ற எந்த ஒரு திட்டமும் இருப்பது போல தெரியவில்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 1971 இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலேயே இந்த தொகுதி மறுவரை எந்த மாற்றமும் இல்லாமல் உரிய அரசமைப்பு சட்ட திருத்தங்களோடு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அதே அளவில் பேணப்பட வேண்டும் என்ற அந்த தீர்மானமும், அதே போல நம்முடைய விகிதம், அதாவது மக்களவையில் மாநிலங்களவையில் நம்முடைய விகிதம் மொத்த 7.18 என்ற அந்த ப்ரொபோர்ஷனல் ஷேர் என்ற அளவில் இந்த தொகுதிகள் மறுவரை அமைய வேண்டும். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு இது ஃப்ரீஸ் பண்ண வேண்டும், எந்த தொகுதி மறுவரையும் இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, அதே போல நிச்சயமாக மகளிருக்கான இடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கும் உரிய பங்களிப்பு வேணும். அதுக்கு தொகுதி மறுவரையை செய்துவிட்டு தான் மகளிருக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு நிலையிலேயே வருகின்ற 2029 எல்லா மாநிலங்களிலும் 33 விழுக்காடு பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு சமூக நீதியின் அடிப்படையில் வகுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.